வணக்கம், நான் டாக்டர் ரன்ஷேர் பேசுறேன். இது எஸ்எஸ்ஆர் கேர் சேனல். 1 மில்லியன் வாசகங்கள் மேல போயிட்டு இருக்க நம்ம சேனல்ல தீபாவளிக்கு தயாராகி கிளம்பிட்டு இருக்க எல்லா ஃபேமிலிஸ்க்கும் முக்கியமா தீபாவளி வாழ்த்துக்கள். அதே சமயம் ஞாபகம் வச்ச வேண்டிய விஷயங்கள்ல தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். தீபாவளிக்கு ஊருக்கு கிளம்புறீங்களா, மொதல் விஷயம் குழந்தைங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை தயவுசெய்து உங்க டாக்டர்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிச்சயமான சில மருந்துகள் நீங்க போகக்கூடிய உங்க சொந்த ஊர்ல கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஸோ பழக்கமான மருந்துகள் என்னென்ன மருந்துகள் பார்த்தீங்கன்னா, கோல்டு, காஃப், ஃபீவர், நோஸ் பிளாக், டயரியா, வாமிட்டிங், இதுதான் முக்கியமா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய 5 பிரச்சனைகள். இதுக்கு எடுத்துக்கங்க. ரெண்டாவது செக்லிஸ்ட்ல முக்கியமா டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீக்காயம் பட்டா அதுக்கு போடக்கூடிய ஆயின்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புண்ணு மேல தடவுறதுக்கான மருந்து. பொதுவா தீபாவளி டைம்ல மக்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டாசு வெடிச்ச தீக்காயத்துல ஒண்ணு தோசமாவோ அல்லது மஞ்சளையோ அவசரத்துக்கு தடவிடுவாங்க. அது மிக தவறான அணுகுமுறை. ஆயின்மெண்ட்ஸ், சரியான மருந்துகளை கேட்டு வாங்கிக்கிறது ரெண்டாவது. மூன்றாவது விஷயம், தீபாவளி நேரத்தில் படக்கூடிய காயங்களுக்கான வலி மருந்துகள் மிக மிக முக்கியம். குழந்தையோட எடைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய மருத்துவ கண்டிஷனை பொறுத்தும் அதுக்கேற்ற மாதிரி மருந்து வாங்கிக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ மறந்துடாது. நாலாவது விஷயம், டிராவலிங் டைம்ல குழந்தைங்களுக்கு தேவையான மருந்துகள் ரொம்ப கட்டாயமா அவசியமா தேவையான மருந்துகள் வாந்தி மருந்து மற்றும் லூஸ் மோஷனுக்கான மருந்து. உங்க குழந்தைக்கு இந்த சீசன்ல ஃப்ளூ வேக்சின் போடலன்னா தயவுசெய்து ஃப்ளூ வேக்சின் போட்டுக்குங்க. இந்த சமயத்துல, அதாவது நீங்க ஊருக்கு வரக்கூடிய சமயத்துல அதிகமா சளி, இருமல், காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம கடந்த 1 மாசமா நிறைய இன்ஃப்ளூயன்சா பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்சா வேக்சினை நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். தயவுசெய்து பார்த்துக்குங்க. இதை தவிர வேற என்ன சார் பண்ணணும் தீபாவளி டைம்லன்னு பாத்தீங்கன்னா, செய்யக்கூடாத விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு. தீபாவளிக்கு தயவு செய்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பிரச்சனையே கிடையாது, செய்யுங்க, அவசியம் இல்லை. ஆனா காதுல மூக்குல எல்லாம் குழந்தைங்க எண்ணெயை விட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், தீபாவளி சமயத்துல வேற என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி லேகியோன்னு கொடுப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, லேகியோன்றது ஆக்சுவலா உணவு செரிமானத்துக்காக கொடுக்குற விஷயம். ஸோ லேகியத்தை கொடுக்கணுன்றது கட்டாயமே கிடையாது. அதனால தீபாவளி லேகியம் டெஃபினெட்லி குழந்தைங்களுக்கு ஒரு நோ. குழந்தைங்களுக்கு மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி நேரத்துல அளவுக்கு அதிகமா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் நம்ம ஊர்ல ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். நல்லா இருக்கிற குழந்தை தீபாவளி டைம்ல இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு திருப்பி வர்றப்போ நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை மறந்துடுவாங்க. ஸோ அதை தயவுசெய்து மறக்காதீங்க. நெக்ஸ்ட் விஷயம், தீபாவளி டைம்ல செய்யக்கூடிய நான் வெஜிடேரியன் ஃபுட்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி உடல் உறுப்புகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ மூளை, கிட்னி, ஹார்ட், ரத்தம், போட்டி இதெல்லாம் வேண்டாம். குழந்தைங்களுக்கு நார்மலா கறி சோறு போடுறீங்களா, சந்தோஷமா சாப்பிட்டு தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க. இது தீபாவளிக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். டிராவல் மற்றும் ஹோம் டிப்ஸ் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கான அறிவுரை மற்றும் ஆரோக்கியம் ரெண்டுமே எஸ்எஸ்எல் கேர் சேனல்ல எப்பவுமே எதிர்பார்க்கலாம். கமெண்ட்ஸ் தொடர்ந்து எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.